இப்போ வீடியோ வந்து சில பேர் போட்டு பாப்புலர் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முழு நேர வேலையை அதில் இருந்தாங்க, அதுக்காக உழைச்சாங்க, அதில் முன்னேறினாங்க, சந்தோஷப்படுங்க. இப்போ நான் வந்து குறுகிய காலத்தில் அவ்வளோ ஆழமான வளர்ச்சியில் இருக்கிற ஒரு சோஷியல் மீடியா பர்சனையோ ஒரு இன்ஃப்ளூயன்சரையோ அவங்கள ஏங்க உங்க கூட கம்பேர் பண்ணிக்கிறீங்க? இப்போ நீங்க உங்களோட லைஃப்ல நீங்க ஒரு வளர்ச்சி அடையறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க போட்ட உழைப்புக்கு நீங்க ஒரு வளர்ச்சி வச்சிருக்கீங்க. உங்களோட லைஃப்ல நிறைய சேலஞ்சஸ் வந்திருக்கலாம், நீங்க தொடர்ந்து வீடியோ போட முடியாது இருந்திருக்கலாம், இல்ல உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், இல்ல உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்காது இருந்திருக்கலாம், நிறைய ரீசன் இருக்கு ஒரு வீடியோ ஃபெயிலியர்ஸ்க்கு. இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லாத ஒரே நாள்ல வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு எல்லாரும் ரீல்ஸ் எல்லாம் போட்டு டக்குன்னு வந்துருது. போராடின காலம்லாம் இருக்கு. எத்தனையோ கிரியேட்டர்ஸ் வந்து உசுரை கொடுத்து போராடி தொண்டை தண்ணி போய் தினம் உட்காந்து பைத்தியக்கார மாதிரி அதிலே இருந்து தான் நிறைய அந்த கடின உழைப்புல தான் நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க.